ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவை பார்க்கறதுக்காக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாப்பாவுக்கு கொஞ்சம் சில திங்ஸுங்களாம் சரவணாலேருந்து வாங்குறதுக்காக அப்படியே போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன பண்ணுறேன் அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட சிரித்து நார்மலாக என்னால் பேசவே முடியல. பாப்பா நேற்று தான் விட்டுட்டு வந்தேன், ஆனால் ஒரு நிமிஷம் கூட என்னால் அவளை விட்டு இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதேவா பேத்தியை பார்க்க பேத்தி வீட்டுக்கு போகிறோம். பார்த்துட்டு காலையில் எழுந்து போகிறோம். பேத்தியை பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க வீட்டில் கொஞ்சம் செட் பண்ண வேலைலாம் இருக்கிறோம். அதெல்லாம் எங்கள் மரப்புள்ள பண்ணிவிட்டு சாயங்காலம் வந்துடும். அதனால் இப்போ இங்கே சரவணா ஸ்டோர் வந்திருக்காங்க. வீட்டுக்கு ஏதோ பொருள் எடுத்துட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பொண்ணு வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு அப்புறம் அங்கே போய் பார்க்கலாம். அங்கே இருக்காரு காமிக்கா ஸ்கேன் பண்ணி எல்லாம் மறைக்க என்னாச்சு உட்கார். பையில தெரியுங்களா? நல்லா இருக்கா? சும்மா நல்லா இல்லையா? சும்மா இதெல்லாம் போட்டு அப்படியே ரைஸ் சொன்னால் எப்படி இருக்கும். இன்னும் நான் பார்த்துட்டு இருக்கா? அடுப்பு மாத்தணும். இப்போ இது வாங்கிக்கவா, தள்ளிட்டு வா. முடியும் அதான் இருக்கு கடாய்க்கு. வறுத்தா அப்படியே மூடி வச்சிருவா பாப்பா. கரெக்டாக இருக்குது. அது அப்படிதான் வரும். அப்புறம் அது வேணா விடு. கதிர்வா அந்த சைடே போவோம். என்னதான் இது ஹானி. இது வா அந்த சைடே போலாம். வா. அது வேண்டாம் இருக்கிறதே அது யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம என்ன வேற அங்கே ட்ராலி கல்வி அந்த சைடே போவோம். ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் யாரும் வரமாட்டாங்க. அது அவங்க அந்த லேடி கூப்பிடு. இன்னும் எங்க போயிட்டு இருக்க? நம்ம வாங்கினது இது.
ஓகேவா? சரி வாங்கிட்டு வாங்க. சூப்பராக இருக்கு. யூஸ் பண்ணுமா? ஹாட் வாட்டர் போடுவாங்க. நல்லா இருக்கா? ஃபினிஷிங் எவ்வளோ ரேட்டு பற்றியா? ஒரு பீஸ் ஆகுது. எவ்வளோ ரேட் அது? அதெல்லாம் நல்லா இருக்குல்ல மாடல்? வாரண்டி கார்டும் தரோம். சொல்லி மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து செராமிக் ஃபினிஷிங் இல்லையா, அதெல்லாம் இந்த ரேட்டு கொடுப்பாங்க எம்ஆர்பியில் வந்து. இன்னும் வாங்கணும் அவ்வளோதான். நாங்கள் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு, அவ்வளோதான். நம்ம நிறைய எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டோம். ஆமாம், அது வேறு ட்ராலியே ரொம்பிடுச்சு. நல்லா எல்லாமே வாங்கிட்டோம். வீட்டில் போய் பார்க்கலாம். இல்லை ஏத்து பார்த்து உள்ள போமா? சரி ஓகே வாங்க. வெயில் ஏறிச்சு. சோபா முடியலப்பா சாமி. நான் வெயிலில் கஷ்டப்பட்டியா? எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருந்தது. நம்ம கிராஸ் பண்ணும்போது தான் அப்படியே நிற்கும். கேக்குறாங்க ஜிகர் தண்டா வாங்கி கொடுப்பா. ஜிகர் தண்டா 2 பாட்டில் தண்ணி வேற வாங்கி கொடுத்துக்கிறேன். ஜிகர் தண்டா என்னடா போனவனே ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட போறீங்க. ஏடா இருக்கட்டும். என்னடா நம்ம வீட்டு தானே. என்ன நாங்கெல்லாம் கார்ல அவர் விரிஞ்சி. உங்க அம்மா ஜிகர் தண்டா கேட்டாங்க. ஜிகர் தண்டா ஜிகிர் தண்டா தான் கேட்டாங்க. ரைஸா தான்? எனக்கு மட்டும் வெறும் கையில வந்துக்கிட்டே பையா நம்மள சொல்றேன். எப்படி இருக்கு? எப்படா இருக்கு? அதான் மேலே ஏறி வேணாம் சொல்லலாம். என் மதிக்கல கார்லயே சாப்பிட்டு கீழே வந்துடலாம். நீங்க தேமா கூட ஏப்பா ஏசி போடாம வச்சுக்கிறானுங்க உள்ளலாம். காத்தே இல்ல. கூட்டமே இல்ல உள்ள. கூட்டமே இல்ல. ஒண்ணுத்துக்கும் பில் போடுறது சாவடிக்கிறாங்க. அவ்வளவு கூட்டம் இருந்தது. கீழே செம்ம கூட்டம் இருந்தது. என் பாப்பாவை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாப்பா. இல்லையே இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. நான் தான் நேர்ல போய் வாங்கிக்கிறேன். எம்சி ரோட்ல புதன் வீட்டுக்கு வரணும்னா சொன்னீங்க. ஆமா வரணும். நாளைக்கு ட்ராலி ரொம்பிச்சு. போடலாம். நல்லா இருக்கு. போட்டு சிம்பிளா இருக்குல்ல? இது அழுக்கு என்னடா இருக்கு பார்த்து செக் பண்ணு. அப்படியே பாரு. இல்ல நான் அதே சொல்றேன். மெயின் மில்க் மிஸ்ட் இருக்கு. அப்புறம் என்ன 2 பாக்கெட். முதல்ல நம்ம வாங்கி கொடுத்தது எப்படி இடம் தனியா? அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒன்று. தேங்காய் எண்ணெயா? எழுபது. இரு நம்மளது கடாயி இருக்கு. நல்லெண்ணெய். இரு பாக்குறேன். இரு போடுங்க. தேங்காய் எண்ணெய். ஷாம்பு சிட்ரான் இல்லை. 2மே மேங்கோ தானே. இல்ல சிக்கன்ல அது மாங்காய் ஏத்துங்க. வாங்க. கடை மாமா அது மட்டும் உள்ளே தள்ளி வச்சு. கடை யாத்தி இதுல நோக்குங்க. டேய் நாளை இல்ல அங்க சரி எல்லா ஸ்கிரீனும் அழகா வாஷ் செட் பண்ணிட்டு எப்படி இருக்கு
நான் நைட்டு 12 ஆயிடும் பொழுது நான் அனுப்புறதுக்கு நம்மள என்னால இதுக்கு மேல சத்தியமா முடியாது. உண்மையாவே என்னால முடியல. என்னால எதுவுமே முடியாது. இப்போ செம்ம கேர டயர்டா இருக்கு. ஆஹா செம்ம டயர்டு. பாட்டி ரொம்ப அழகா தெரியும். அங்கே பத்திக்கு போடுவாங்க. இப்போ இதை மேலே எப்படி தூக்கின்னு போவீங்க? இதை இவ்வளோத்தையும் குட்டி குட்டியெல்லாம் அது டஸ்ட்பினில் போடுங்க. அந்த எண்ணெய் எல்லாத்தையும் போட்டுருங்க. போய் மேலே போய் கட்டை போய் தான் எடுத்துன்னு போவீங்களா? ஒன்றும் முடியல. இவரை நடுவில் வச்சுட்டு போன பார்க்குறாரு. இவர் இங்கே நிறுத்துறாரு. இல்லை அவர் அங்கேயே நிறுத்துறாரு. இட்லி ஊற்றுறேன். இது பாருங்க எல்லாத்தையும் அடுக்கியாச்சு ஓரளவுக்கு. இப்போ இட்லி ஊற்றணும். ஸ்வேதா வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு பிரச்சனை ஐஎஸ்ல எல்லாம் அது ஒன்றும் தெரியாது. தெரிய மாட்டேன். அது அங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சிச்சு அழகா. கரெக்டாக இப்போ 12 மணி நாங்கள் கிளம்புறோம் ஸ்வேதா வீட்டிலேருந்து. அன்னைக்கு கூட சீக்கிரமா போயிட்டு இன்னைக்கு அநியாயம். இங்கே இப்போதான் கிளம்புறோம். அது வாஷிங் மிஷின் உள்ள வர பாத்ரூம் அவ்வளோ இதுவாக தெரியல. ஆனால் நேரில் அவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டிங் சொல்கிறேன். வெளியே கை அந்த சைட்லலாம் பாரு அழகாக இருக்குது. பீச் ஆண்டெல்லாம்